வேதம் சொல்லுகிறது, தேவன் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார், தம சித்தமான யாவையும் செய்கிறார். பூமியின் குடியிலெல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். தம சித்தத்தின்படியே வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடியில் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து என்ன செய்திருக்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் எல்லா மனிதரும் கருவிலேயே அழிவதற்கு பாத்திரவான்கள். தாயின் கருவியில் நாம் பேதலித்து திரிகிறோம். கேரளாவுடைய அழிவு எதை கற்றுக் கொடுக்கிறது? ஒன்று, தேவன் ஆளுகை செய்கிறார். அவருடைய கையை தடுத்து எந்த மனிதனாலும் கேள்வி கேட்க முடியாது. இரண்டாவது, பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்காத விதத்தில், எதிர்பார்க்காத நிலையில் எல்லா மனிதனையும் சந்திக்கும். மூன்றாவது, எந்த மனிதனுடைய ஞானமும் ஐஸ்வர்யமும் பணமும் ஒருபோதும் மரணத்திலிருந்து தப்பிவிக்க முடியாது. நான்காவது, மரித்த அடுத்த நொடி நீங்களும் நானும் கிறிஸ்துவுடைய நியாயஸ்தலத்திற்கு முன்பாக நிற்க போகிறோம். ஐந்தாவது, இன்றைய இரட்சணிய நாள், இந்த நொடி இங்கு இருக்கிற நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். தேவன் இந்த உலகத்தில் அழிவுகளை ஏற்படுத்துவதனுடைய நோக்கம் அந்த சபையை தூய்மைப்படுத்துவதற்காக.